நேற்றுக்கு நைட்டே தான் நல்லா விசேஷமாக இருக்கும். நிறைய பேர் நேற்றுக்கு நைட்டு தான் வருவாங்க. நாங்களும் பண்ணாரி கிளம்பி போயிட்டோம். இதுதான் எங்கள் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டு. அங்கே போனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வண்டி இருக்குது. நிறைய ஸ்பெஷல் வண்டிகள்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. எங்களுக்கு வந்து பண்ணாரிக்கு 14 கிலோமீட்டர் தூரம்தான். சரின்னு பஸ் ஏறி நாங்கள் போய் பண்ணாரியில் இறங்கிட்டோம். இறங்கிட்டு பார்க்கும்போது கூட்டம், அவ்வளோ கூட்டம். அங்கங்கே சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல இட்லி, சப்பாத்தி, தாளித்த சாப்பாடு, அப்படி வண்டி வண்டியாக கொண்டாந்து நிறுத்தி அங்கங்கே கொடுப்பாங்க. பண்ணாரிக்கு போகிறவங்க பசியோடு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எங்கே வேணாலும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எங்கள் பிள்ளைங்க அப்படியே கடையில் ஒரு பொருளாக பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தாங்க. பார்த்திங்கன்னா நிறைய இந்த அல்வாலாம் நிறையா விற்கும். தேர் மிட்டாய் அல்வா, இந்த மாதிரி எல்லாம். கூட்டம் நேரம் ஆக ஆக வந்து கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சு. நாங்கள் ஒரு நைட்டு 7 மணி போல் கிளம்பி போனோம். சரின்னு போய் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நல்லா சூப்பராக போயிட்டுருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு போய் ஆளுக்கு ஒரு தட்டு சாப்பாடை வாங்கிட்டு அங்கேயே ரோட்லேயே நின்று அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு கூட்டமாக சேர்ந்து போய்கிட்டே இருந்தோம். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எப்போவுமே மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தான் இந்த பண்ணாரி திருவிழா வந்து வரும். தமிழ்நாட்டில் நிறைய எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் இந்த பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு வருவாங்க. கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். அங்கங்கே டெம்போவில் வச்சு சாப்பாடு, தண்ணி எல்லாம் குறைவில்லாமல் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்களும் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு சுற்றினோம். கடைகளெல்லாம் சுற்றிட்டு வேணுங்கிற பொருள், அதாவது அல்வா, கொஞ்சம் பொரியடலை, பிள்ளைங்களுக்கு விளையாட்டு சாமானம், இந்த மாதிரியெல்லாம் வாங்கினாங்க. சரின்னு வாங்கிட்டு நாங்கள் சரி ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் கிளம்பி வந்துடலாம் அப்படிங்கிற இதில் தான் போனோம். அப்புறம் போய் எல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இவங்க வந்து தூரி ஆடுற பக்கம் போயிட்டாங்க. என்னால் நடக்க முடியல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், நீங்கள் போங்கன்னு அவங்கள சொல்லி போட்டு நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் அவங்க போய் தூரியெல்லாம் பார்த்துட்டு ஆடிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து சரின்னு மறுபடி நடந்துகிட்டே இருந்தோம். அங்கே வந்து இந்த வேண்டுதலெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சப்பரம் இழுக்கிறது, அதாவது முதுகில் குத்தி சப்பரம் இழுக்கிறது, பூச்சட்டி எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கோயில் பார்த்திங்கன்னா வண்ண விளக்குகளால் நல்லா அலங்கரிச்சிருந்தாங்க. எங்களுக்கு நடந்து முடியவே இல்லை. சரி ரொம்ப டயர்டாகிட்டோம். சரி இனி வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு இருந்தால் அது என்னாலெல்லாம் ரொம்ப நடக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டுருந்தேன். நான் சொல்லிட்டே வந்தேன், அடுத்த வருஷமெல்லாம் நான் வரமாட்டேன், இந்த வருஷத்தோட சரி அப்படின்ட்டு. அப்படியே பிள்ளைங்க ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயே போகலை. குண்டம் எரிச்சிட்டு இருந்தாங்க. கரும்புன்னு சொல்லுவாங்க அதையே. குண்டம் எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் கோயில் பக்கமே போகலை. கோயிலவே ஒரு சுற்றிட்டு மட்டும்தான் வந்துட்டோம். அதாவது விசேஷ காலங்கள்லாம் போனால் கோயில் சாமி பார்க்குறதே ரொம்ப லேட்டாகிடும். ரொம்ப க்யூவில் நின்று போக வேண்டியது இருக்கும். நாங்கள் பின்னாடி பக்கமாக போய் இறங்கி ஒரு சுற்றி அப்படியே முன்னாடி பக்கம் வந்துட்டோம். பஸ்ஸுக்குன்னு எங்கே இவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் போயிட்டுருக்கோம். பக்கத்துலேயே ஒரு பஸ் வந்து கொஞ்சம் சீட்டுகள்லாம் நிறையா இருந்துச்சு. சரின்னு நாங்கள் வந்து அந்த பஸ்ஸில் ஏறிக்கிட்டோம். எவ்வளோ வண்ண விளக்குகளால் எவ்வளோ அலங்கரிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா. சாமி இந்த கோயில் இப்போ தான் நல்லா விரிவடைஞ்சிட்ருக்குது. முதல்லலாம் இப்படி கிடையாது. சும்மா ஒரு சின்ன ஒரு ரூமில் தான் இந்த பண்ணாரி சாமி இருந்தது. இப்போ நாள் ஆக ஆக நல்லா விரிவடைஞ்சிருச்சு. பயங்கரமான டெவலப்மெண்ட்டு. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. கர்நாடகாவில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. தமிழ்நாட்டில் வேறு நிறைய இடத்துலேருந்து வருவாங்க. நாங்கள் பஸ் ஏறி திரும்பவும் சத்தியமங்கலம் கிளம்பி இப்போ சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, பாய்.